தான் நமக்கு ஒரு முக்கிய ஒரு பிரதானமாக ஒரு காலகட்டத்திலேயும் வந்துட்டு இருக்குது. அது பின்னால் நமக்கு அது தெரியாமல் அது அப்படியே மறைஞ்சு போயிடும். நீலமாதவன் மகாராஷ்டிரா கேட்கும்போது இவர் சூப்பராக எனக்கு இந்த கதை எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். மகாராஜ் உடனே செய்ய சொன்னாருன்னு. அப்போ தான் நானும் சாரும் அதோட மகிமை என்ன, ஏன் சேவை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானிகிட்ட ஒரு பக்தர் போய் ஒரு கேள்வி கேட்குறாரு. சாமி, நம்ம பாடுனா கடவுளை அடைச்சிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஞானி அப்படி பதிலே சொல்லணும், அமைதியாக இருக்கு. மீண்டும் இவர் கேள்வி கேட்குறாரு. ஏன் சாமி, நாயன்மார்கள் பாடினாங்க, ஆழ்வார்கள் பாடினாங்க, சைத்தன்யா மகாபிரபு பாடினாரு, அருணகிரிநாதர் பாடினாரு, எவ்வளோ பேர் பாடினாங்களே, அவங்கள பாடினாங்க கடவுளை கண்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த ஞானி சொன்னாரு, அப்பா அவங்க என்ன கண்டார்களோ அதெல்லாம் பாடினாங்க அப்படின்னு சொன்னார். சுந்தரருக்கு தியாகேச பெருமான் குட்டிட கொண்ட பெருமானுக்கு அதை தரிசனம் வர தொண்டர்களுக்கு சேவை செய்யணும், அதுக்கு நிதி உதவிக்காக யாத்திரை சென்று நிதி உதவி பண்ண போற இடத்துல திருமணவாடின்னு ஒரு தலம் வரும். அந்த இடத்துல சுந்தரருக்கு சிவபெருமான் அப்படியே தங்கமா அவருக்கு காட்சி கொடுத்தார். உடனே சுந்தரர் பாடினார், பொன்னார் வேணியணின்னு பாடினார். என்ன அவருக்கு சிவபெருமான் கொடுத்தாரோ, கடவுள் என்ன கொடுத்தாரோ அதெல்லாம் பாடலாம் வெளிப்பட்டுச்சு. தேவி உபாசகரான அபிராமி பட்டர் அம்மாவை எப்படி பார்த்தாரு? உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம்னு பார்த்தார். விடிய காலை வருகிற அந்த உதயம், சூரியன்லேருந்து வருகிற அந்த உதயமாகிற வெளிச்சம் மென்மையா இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம். ஆனா இப்ப போனோம்னா இந்த வெயில் நமக்கு கோரமா இருக்கும், பார்க்க முடியாது. அது மாதிரி அம்மாவோட முகமும் அந்த திலகமும் அவ்வளோ அழகா இருந்ததான். அதாவது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சான் அபிராமி பட்டர். அருணகிரிநாதர் முருகப்பெருமானே பாமாலை பாடணும்னு சொன்ன பிறகு அருணகிரி பாட ஆரம்பித்தார். இந்த மாதிரி கடவுள் நமக்காக எல்லா விஷயங்களையும் நம்ம கூட இருப்பார். ஆனா நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நமக்கு தேவையற்ற சிந்தனைகள் உள்ள புகுந்துருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் மிகப்பெரிய யாத்திரை மேற்கொண்டிருக்கீங்க. இந்த யாத்திரைக்கு எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமான் உலகம் பூரா பக்தர்கள் இருக்காங்க. எல்லா உலகத்திலையும் சரி, எல்லா நாட்டிலையும் முருகப்பெருமானுக்கு தனியா ஒரு சக்தி உண்டு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேல் அதுக்கு சக்தி அதிகம். அதனாலதான் சம்ஸ்கிருதத்தில் ஒரு மூல மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஞான சக்தி தரம், ஞானத்தையும் சக்தியையும் கொடுத்தாங்க முருகனுக்கு. ஞான சக்தி தரம் ஸ்கந்தம் வள்ளி கல்யாண சுந்தரம். அந்த அழகான முருகன் கல்யாணம் பண்ணார். தேவசேனாவோட மன காந்தத்தில் உயர்வு. அந்த கார்த்திகேயம் நான் வணங்குகிறேன், கார்த்திகேயம் நமாமியகம் அப்படின்னு ஒரு தியான மண்டலத்தில் முருகருக்கு வச்சாங்க. அதுல எல்லாமே அந்த ஒரு தியான மண்டலத்தில் முருகருக்கு. ஒரு மூத்த துறவி நம்ம ராமகிருஷ்ணா சங்கத்துல அவர் ஒரு மடத்தோட தலைவர். அவர் எல்லா இடத்துலையும் அவர் சொற்பொழிவாற்ற போயிட்டோம். அவருக்கு இப்ப 80 வயது ஆயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல இருக்கார். அவர் அப்படி இதுல மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்காவில் ரொம்ப வருஷமா தமிழ் பக்தர்களுக்கு அங்கே சொற்பொழிவாற்றிட்டு இருந்தார். நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் சேவை செஞ்சுட்டு இருக்கார். நான் அவரை போய் பார்க்க போனேன். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அடுத்த ட்ரெயினுக்கு எனக்கு நேரமாக நான் ரெடி பண்ணிக்கிறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன், இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புறேன்னு சொன்னேன். உனக்கு சாயந்தரம் வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு. சரிங்க சாமி. வண்டியில் முன்னாடி ஒரு வேல் இருக்கு. நான் அந்த சாமி கிட்ட கேட்டேன், என்னம்மா வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னு. நீ என்ன வேணாலும் சொல்லு, உலகம் பூரா நான் தயார் பண்ணியிருக்கேன். எப்பயும் வேல் இருக்குன்னா அது ஒரு முற்ற துணை உண்டு. நான் இப்போ வேல் கையில் வச்சுக்கலப்பா, ஆனால் நம்ம மனசுல இருக்கணும் வேல் எப்பயும். ஏன்னா துணை நம்ம கூடவே இருந்ததுன்னா நமக்கு வெளி உலகத்தில் இருக்கிற அழுக்குகள் நம்ம மேலே படாமல் இருக்கும், தேவையற்ற சிந்தனைகள் படாமல் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள வேலை வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மும்மலங்கள் நம்ம உள்ளுக்குள்ள வராமல் நம்மளால் பாதுகாக்கும். அதுக்கு இந்த வேலோட சக்தி
ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி வேலை எடுத்துட்டு வர்றது நம்ம எப்படி அதை பாதுகாக்கும் அந்த விஷயம். அது எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. நம்பிக்கையே இருக்கும். முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கையை கொண்டு வரும். ஸ்ரீராமகிருஷ்ணர் பவதாரணி தேவியை பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தார். அப்போ அந்த தேவி வந்து எல்லாரோட கண்ணுக்கும் அது ஒரு கல்லா தெரியும். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணரோட சாதனை செஞ்ச அந்த மனத்தோட ஏக்கத்தினால தேவி அவர் முன்னாடி அபிராமி பட்டர் தேவி முன்னாடி வந்தார். நம்பியாண்டார் நம்பி நீ இந்த நெய்வேலியத்தை ஏற்றுக்கலன்னா நான் கண்ணு முன்னாடி இங்கே தலையில இடிச்சு போயிருந்தேன். உடனே விநாயகர் வந்து நம்பி இரு அப்படின்னு சொன்னார் கையை பிடிச்சு. நமக்கு அதை ஃபஸ்ட்டு அந்த ஸ்ரத்தை, அந்த கடவுள் இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிற ஒரு திடம் எப்பயும் நம்ம கிட்ட இருக்கும். நீங்கள் இப்போ யாத்திரையெல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் உங்கள் இடத்துக்கு போகும் பொழுது வேறு உங்க மனசுக்குள்ள எப்பயும் இருக்கணும். அது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த சங்கடமும் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கிறது குற்ற வேல் துணை நமக்கு இன்னைக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் இந்த துணையோட நம்ம முருகபெருமானை வேண்டி நீங்கள் மேலும் இந்த யாத்திரையை நல்லபடியாக வெற்றிகரமாக முருகரோட அருளை பெற்று நீங்கள் முடிக்கணும். அதே மாதிரி எங்களை மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் அங்கே வேண்டுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முருகன் பெருமான் அடியார்களுக்கு. ஏன்னா அப்பா அம்மா எல்லாரும் இங்கே நிறையா பேர் படிக்கிறாங்க. 50 பசங்க, பெண் குழந்தைகள் ஒரு 40 குழந்தைகள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 பேர். இவங்களுக்காகவும் நீங்கள் அங்கே பிரார்த்தனை